வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இந்த இனிய மாலை போதிலே மிகச் சிறப்பான நம்முடைய ஒரு ஆய்வு நூல், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும், அதனுடைய இறுதி பகுதியை எட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட. அந்த வகையில இன்றைக்கு மரணமிலா பேர்வாழ்வு என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். ஆம், மரணமற்ற நிலை என்று ஒன்று தனியே உண்டா? எப்படி சொர்க்கம் நரகம் என்று சொல்லி அங்க போய் இருப்பாங்க, எல்லா வளங்களோடும் ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூடிய விஷயங்கள்லாம் சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி சொர்க்கம் நரகம் இல்லை என்று நாம் புரிந்து கொண்டோம். அப்படி இருக்கும்போது இந்த இரவாமை என்பது எப்படி என்றால், ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை பழைய முதல் அத்தியாயங்களிலே பார்த்தோம். ஆன்மா என்பது நுண்ணியக்க மூலக்கூறுகளினுடைய தொகுப்பு என்று சொல்லப்படுவது போல, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள். அப்ப அந்த பேராற்றலாகிய பெரும்பொருள் அதனுடைய எல்லையில்லாத ஆற்றலினால் அவை சின்னஞ்சிறிய பின்னங்களாக மலர்ந்து பஞ்சபூதங்களாக வந்தது. ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் என்று பஞ்சபூதங்களாக வந்தது. எனவே எல்லா பருப்பொருள்களுடையும் அவை பூதாகாசமாக அமைந்திருக்க காண்கிறோம். உயிர்களுக்குள்ளே சித்தம் என்று சொல்லக்கூடிய மனம் அதனுடைய அசைவற்ற நிலை எட்டுகிற போது சித்தாகாசம் என்றும் பெயர் வைத்தார்கள். எனவே ஆகாசம் என்ற பெருநிலை ஒன்றுதான், அதிலே ஐயமில்லை. ஆகாசம் என்பது வெளியை குறிக்கும். எப்படி இஸ்லாத்திலே வெட்ட வெளியை சிறப்பாக பேசுகின்றார்கள். அதனை நம்முடைய கவிகளிலே கூட வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்று பாடியிருக்கிறார்கள். அப்படி அந்த வகையில ஆன்மா என்பது அந்த தனியே நாம் எண்ணுவது போல ஒரு மனிதருடைய உயிர் என்பது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு இயங்குகின்ற நிலை அல்ல. பஞ்சபூதங்கள் பிரிந்து போகிற போது போலவே இங்கே விண்ணின் அம்சமாகிய உயிர் விண்ணோடு சேர்ந்து விடுவதுதான். இதோடு அந்த சாப்டர் முடிஞ்சு போகுது. அப்ப தொகுப்பு தொடர்ச்சி இல்லை. போன அத்தியாயங்கள்ல பார்த்தோம், மரணபரியந்தம் எதையும் எண்ணாமல் உயிர் பெறுகிற போது அது நிலையோடு சேர்ந்து நிலையாகி விடுகிறது. அப்ப சிவமாகி விடுகிறது. அது முக்தி பேரு. அதை போன்ற விஷயங்களை தான் பரம பதம் என்று சொன்னார்கள், பரம்பொருள் என்று சொன்னார்கள். அவ்வளவு சிறப்பு அது. ஆகையினாலே ஆன்மா அழிவற்றது என்பதை பகவத்கீதையும் பேசுகிறது என்பதை ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அப்படி இதைத்தான் வள்ளல் பெருமானார் இந்த சமுதாயத்திலே மக்கள் பல பல கடவுளரை மேற்கொண்டு, அது பார்த்தீங்கன்னா கிராம தேவதைன்னு இருக்கும், காவல் தெய்வம்னு இருக்கும், வீரத்துக்கு நடுகள் வீரன் வச்சிருப்பாங்க, கருப்பு சாமின்னு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தத்துவங்களை விளக்குகின்ற முகத்தான் அது கருப்பு சாமியானது. அந்த இருட்டு, அதைத்தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை என்று சிவபுராணமும் பேசுகிறது. ஆனா வள்ளல் பெருமானாரோ அந்த இருட்டின் மறுபக்கம் என்ன நாம் அறிவோம், ஒளி, வெளிச்சம். அந்த ஒளியையே நான் உங்களுக்கு கடவுளாக உணர்த்தி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்கு வழங்குகிறேன். அருட்பெரும் ஜோதி அது எப்படி இருக்கிறது? தனி பெரும் கருணையாக இருக்கிறது. அதாவது அங்க 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது பாருங்க. தனி, அப்புறம் பெரும். பெருங்கருணை, பெருங்கருணை இல்லை, பெருங்கருணை, எல்லையில்லாத கருணை. அதாவது நிபந்தனையற்ற அன்பு. இப்போ மனவாடு மாட்டலாடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேண்டியவங்க கிட்ட நான் சந்தோஷமா பேசிக்குவேன்,
அப்ப எனக்கு வேண்டியவங்க இல்லாம அப்ப வேற எதிரியும் இருக்காங்கன்றது. ஆனா எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று சொன்ன விரிந்த நிலை வருவதற்கு இங்கே எம்முள்ளே இருப்பது எது என்று உணர வேண்டும் என்று சொன்னார். அந்த உணர்வை பெறாதனாலே தான் நீங்கள் எல்லாம் நடை பெண்களாக வாழ்கிறீர்களே என்று பாடுகிறார். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நாம் உடம்போடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுல மாற்று இல்லை. ஆனால் அங்க மெய்யறிவு பெற்றிருந்தால் மட்டுமே அந்த மெய்யறிவு விளங்கி தோன்றும். இந்த சித்தமாகிய எல்லை கட்டிய ஆகாசத்தை அந்த பேராற்றலோடு இணைத்துக் கொள்ளுகின்ற தவத்தை அறிந்திருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அகவலிலே வள்ளல் பெருமானார் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறார். துரியம், துரியாதீதம், இதையெல்லாமும் பேசியிருக்கிறார். அப்ப அந்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டது எல்லை இல்லாதது. அந்த எல்லை இல்லாத எங்கும் நிறைந்த பரிபூர்ணத்துவமான பேரருளை நாம் எட்டுகின்ற நிலை எதுவோ அதுவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உணர்ந்து கருணை வடிவாக மலர்தல் என்று. அதனால கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிகன்னாங்க. ஏதோ ஒரு கவியில பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், சடத்தை பேசிட்டு இருக்க கூடாது. நாம போய் ஒரு அலுவலக அதிகாரிகிட்ட போய் என்னங்க இப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு போய் கேட்கிறோம். பெரும்பாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரி என்ற பதவியில பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் இருங்க, நான் சட்ட புத்தகத்தை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அதை இந்தந்த இடத்துல உங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு, அதனால முடியலங்கிறதுக்கு சட்டத்தை கையில் எடுத்து பதில் சொல்றவங்களா தான் இருக்காங்களே தவிர, அது சட்டபூர்வமாக இயலவில்லை என்றாலும் கூட என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்றி செய்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவர் காமராஜர் மட்டும்தான். அந்த சட்டத்தை மாத்துங்கப்பா, இப்ப என்ன, இப்ப சட்டம் யாரையா போட்டது, நான் வந்து போட்டோம், அப்ப நாமளே மாத்திக்குவோம் அதை, அப்ப இது நன்மை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்படி உயிர்களுக்காக உதவுவதற்காக உள்ள கருணையை அறக்கருணை என்று சொன்னார்கள். அறக்கருணை மரக்கருணை என்று இரண்டு இருக்கிறது. அறத்தோடு கூடிய சிறப்பு அது. அதனாலதான் வருத்தப்பட்டு பேசுகிறார். நீங்க எல்லாம் வாழறீங்க, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ யார அன்பு செய்தீங்க? பிறருக்காக நினைச்சு பார்த்தீங்களா? இல்லையே. உயிர்களை உணர்ந்தீங்களா? இல்லையே. என்னால உணர முடியுது. இந்த தாவரங்களுடைய தண்ணி இல்லாம படுற துன்பத்தை கூட என்னால உணர முடிகிறது. அப்ப வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உணர்ந்து பேசி வாழ்ந்த அவர் நம்மை பார்க்கிற போது அந்த அன்பு எனும் ஊற்று எழாத உள்ளங்களை பார்த்து வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அட என்னையா இது உடம்பு, அன்பிலார் என்பும் அன்புடையார் என்பும் உரியற்பிறர், அன்பிலார் எல்லாம் உடையார். அப்ப அன்பு இல்லாதவர் ஒண்ணும் இல்லாதவன், என்புதோல் போர்த்த உடம்புன்னு சொல்றார். அப்ப இப்ப பாருங்க, அங்க வள்ளுவர் சொல்லுகிற என்புதோல் போர்த்த உடம்பும் இங்கே வள்ளல் பெருமானார் சொல்லுகிற நடைப்பிணங்களாக வாழ்கிறீர்கள் என்றது ஒன்னா இருக்கா இல்லையா? என்ன அது பிணமா கிடக்கும், இது நடமாடிக்கிட்டு இருக்க பிணம்னு நம்மளை பார்த்து சொல்றார். இப்படி சொன்னதுக்குத்தான் அதை புரிய வச்சு சொல்லணும்ன்றதுக்காக, நீங்கள்லாம் எப்படி நடைப்பிணங்களாக வாழ்கிறீர்களே, கொஞ்சம் முழிச்சுக்கோங்கப்பா, முழிச்சுக்கோங்க. எப்படி முழிக்கிறது? அக விழிப்பு. துரியத்துல விழிப்புணர்வு நிறைய பேசியிருக்கமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு, அதாவது ஒவ்வொரு கணங்களிலும் நிகழ்ந்து உணர்ந்து இப்ப பிரசன்ட்ல வாழறது. ஏன்னா பாஸ்ட நினைச்சா வருத்தமா இருக்கும், கோபம் வரும், ஃபியூச்சரை நினைச்சா பயமா இருக்கும், துக்கம் வரும். இப்ப இந்த இரண்டும் எட்டாத சமநிலை எது என்று சொன்னால், இப்பொழுதுள்ள கணங்கள் நாம் எப்படி இருக்கோம்? பீயிங் ஸ்டேட்னு சொல்றோம். அதைத்தான் நிகழ்காலத்தில் இரு என்று சொன்னார்கள்.
அதைத்தான் இங்கே அப்படி நடைப்பிணங்களாக வாழ்கின்றவர்களை பார்த்து செத்தாரை இங்கு எழுப்பிடல் வேண்டும்னு சொன்ன உடனே, ஓ நீங்க தான் செத்தவங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி நீங்க தானே வள்ளல் பெருமானாரை சொன்னீங்கன்னு, என் சொந்தக்காரன் செத்து போயிட்டான், இங்க கொண்டாந்து போட்டிருக்கேன், அவனை எழுப்பி விடுங்கன்னு கேட்டாங்க. இது நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அப்ப இவரு நீ வாழ்ந்தும் பயனில்லை, உள்ள பொருளை உணரவில்லை, உன்னுள் கருணை மிளிரவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்லூரியில மனப்பாட பகுதியில் இருந்த பாட்டு புறநானூற்று பாட்டு, அந்த தமக்கென முயலால் பிறர்க்கென வாழுதல் உண்மையானே உண்டாலம்மை உலகம். உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இல்லரே. தனியா சாப்பிட மாட்டாங்க. பிறர் அஞ்சுவது அஞ்சு. இந்த சொசைட்டி பார்த்து இப்படி செஞ்சா பழி பாவம்னு சொன்னா அப்படி சிலது சொல்லி இருக்கு இல்லையா? பிறர் அஞ்சுவது அஞ்சு, அதுக்காக பயப்படுவாங்க. பிறர் அஞ்சுவது அஞ்சு பழியனின் உலகுடன் கொள்ளினும் கொள்ளலர். இந்த உலகத்தையே உனக்கு எழுதி வைக்கிறேன், கொஞ்சம் இந்த பழி செயல்களில் அதை ஒன்று செய்ய, பழி பாவ செயலை செய்யன்னா இந்த உலகத்தையே உனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உயர்ந்தவர்கள். நம்மகிட்ட லஞ்சம் வாங்குறதுல என்ன நடக்குது? அந்த கொஞ்சம் சிறு காசுக்காக சிக்கிறாங்கல்ல. அப்ப அதான் பழியனின் உலகுடன் கொள்ளினும் கொள்ளலர், புகழனின் உயிரும் கொடுக்குவர். அதையும் கூட நம்ம சரித்திரங்கள்ல பார்த்துருக்கோம். எந்த இடத்துல சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் போராடி உயிர் துறந்தவர்களை பற்றியெல்லாம் அறிந்திருக்கோம். அதெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணா பெருசாயிடும். அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலானொன்றாள். இங்க தாங்க மெயின் பாயிண்டே இருக்கு என்ன பொறுத்தவரையில். தமக்கென முயலானொன்றாள். நீ வாழுறியே, இன்னைக்கு நீ உனக்காக வாழ்ந்தியா? இரண்டாவது கேள்வி, பிறர்க்கென வாழுனர் உண்மையாலே. அப்ப பிறருக்காக ஏதேனும் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற, பிறருக்காக சேவை தொண்டு செய்ய எண்ணுகிற உள்ளங்கள் இருக்கிறதுனால இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்கிறார். இப்ப தனக்காக தான் காசு சேர்த்தணும், சொத்து சேர்த்தணும் இல்லையா? என் சொத்து என் வாழ்க்கை இப்படியே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள இவர் இந்த இடத்துல ஏத்துக்கல. இது பேசினா இன்னும் பெருசா போகும், புறநானூற்று பாடல், அது இப்ப வேண்டாம். உண்டாலம்மை உலகம் இந்திரமிழ்தமாயினும் தமியர் உண்டலும் இல்லரே, முனிவு இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி பழியனின் உலகுடன் கொள்ளினும் கொள்ளலர், புகழின் உயிரும் கொடுக்குவர், அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென வாழுனர் உண்மையானே. இந்த பாட்டு அன்னைக்கு எனக்கு மனப்பாட பகுதியில் மனசுல பதிஞ்சு போன வரைக்கும். அது போலதான் பிறருக்காக, பிற உயிர்களுக்காக நீங்கள் வாழுகிற போதுதான் நீங்க வாழ்கின்ற நாளாக கணக்கிடப்படும். அப்பதான் நீங்க அருளாளர்கள். அப்ப நீங்க ஆர்டினரி மனிதரா இருக்கணுமா அருளாளரா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க அருளாளராகத்தான் இருக்கணும், யாருக்காவது செய்யுங்க நான் கட்டாயப்படுத்த முடியுமான்னா முடியாது. அதனால்தான் எண்ண அலைகள் இல்லாமல் பயமின்றி, பயம்னா அதிர்வு தானே. அதே போல இன்னும் நான் இப்படி செய்யணும்னு நினைச்சனே, அடையணும்னு நினைச்சனே, அப்படி மரணபரி இந்த நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன? அவர் ஓன் தாட் வேவ்ஸ் பைண்டட் இந்த உலகளாவிய கட்டுப்பட்டவருக்கு. அப்ப மேல போக முடியாது. வேற ஒன்றும் இல்லை. உலகளாவிய பற்றுகள், உலகளாவிய எண்ணங்கள். அப்படியே விட்டுட்டு தெய்வமே சொல்லி பாருங்க, எப்படி சொல்லுவீங்க தெய்வமேன்னு? அட தெய்வமேன்னு இப்படியா காட்டுவீங்க? இல்ல. அப்ப தெய்வமே, கடவுளே, பிதாவே, இறைவா, சிவனே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்றார். அந்த இடத்துலதான் அந்த மனம் என்ன ஆயிடுதுன்னா கட்டுப்பாடுகளற்ற பிரவாகமாக மலர்கிறது. அதை விடுதலை என்று சொல்லுவோம். பின்னாடி பார்க்க போறோம். அப்படி பிறவி தொடர் அற வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள் இல்லையா?
இறைவா எனக்கு இந்த பிறவி தொடர் வேண்டேன்னு பாடின வரிகள் எத்தனை இடத்துல பார்த்திருக்கு இல்லையா? பல பாடல்கள், நாயன்மார் ஆழ்வார்கள் பாடல்கள்ல, இன்னும் குறிப்பா திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருவெம்பாவை, இப்படி பார்த்தீங்கன்னா இனி பிறவி வேண்டேன் என்ன சொல்றாங்க? ஒன்று, எண்ணத்தினாலே நாம் மீண்டும் உலகளாவி நிலைத்திருந்தால் மரணத்தின் போது தொடர் உண்டு. அப்ப என்ன ஆகணும்? மரண பரியந்தம் அந்த பேராற்றலோடு ஆனந்தமா இணையறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்குதான் மிருத்யுஞ்சய மந்திரம் பேசலாம்னு பார்த்தா இப்ப டைம் இல்லை, அது கூட தேவைப்படும் போது அப்புறம் பேசிக்க. ஏன்னா அந்த மரண பயம் நீங்குதல் தான் சிறப்பு. எனவே இந்த பிறவி தொடர் 60 என்பது ரெண்டு வகையில பார்த்தோம். எண்ணத்தின் வழியாக தொடரலாம், இன்னொன்று நம்முடைய மக்கள் செல்வங்கள் வழியாக. ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லதா போச்சு, அப்ப அவர் வழியா அடுத்த இஷ்யூ இந்த உலகத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை. சரி, அப்படியே கொடுத்தாலும் அது எப்படி இருக்கணும்? இப்படி ஒரு பிள்ளையறது பெறதுக்கு என்ன தவம் பண்ணாங்களோன்னு தெரியலையேன்னு இப்ப காமராஜரோட அம்மா சிவகாமின்ற பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னங்க, காமராஜரோட அம்மா பேர் எனக்கு தெரிஞ்சு. அப்ப அப்படி ஒருவர் வாழ்கின்ற ஒருவரை அவருடைய பெற்ற தாயை நினைந்து அந்த பெற்ற வயிறு தூய்மையா புனிதமானது என்று போற்றுகின்ற அளவுக்கு வாழறவங்க வாழணும். அதுதான் முக்கியம். அப்ப இயக்கம் நீங்கி அந்த மகாகாசமாகவே நாம் நின்று நிலைப்பட்டு, புரியுதா? இயக்கமாக இருந்து அலைக்களமாக இருந்து விடாமல் நிலை பெற்றுவிட வேண்டும், எண்ணமில்லாத நிலை பெற வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட இடத்தை தான் மரணம் இல்லாத நிலை என்று சொன்னார்கள். மரணத்தை பற்றிய பயம் வந்து விட்டாலே என்ன ஆகுன்றத பகவான் ரமணருடைய வாழ்க்கையில நாம் அறிந்தோம். அவருக்கு ஒரு மரண பயம் வருகிறது. இந்த நேரத்துல ஒன்று வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை நினைவு வர்றதுனால தவம் முடிஞ்சே வாழ்த்து சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தானே இருக்கீங்க. ரமண மந்திரத்திலே நம்மோடு தொண்டாற்றி கொண்டிருந்தார் பழனி ரமண மந்திரத்துல திரு சுப்ராஜ் ஐயா அவர்கள். நீங்க கூட ஜெயந்தி விழாவிலெல்லாம் பார்த்துருக்கலாம், போட்டோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ரிட்டையர்டு இபி. அவர் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்னால இறைநிலை எய்தினார் என்று கேள்விப்பட்டோம். அப்புறம் ரமணமந்திர சார்பில் போய் அஞ்சலி செலுத்தி வந்தோம். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மரணம் என்று சொல்லக்கூடியது இன்று வருமோ, மற்றென்று வருமோ, நாளைக்கே வருமோ, என்னைக்கு வரும்னு தெரியாது. வரும். ஆனா நாம என்ன பண்ணோம்? துன்று மல மாயை கடந்து. எந்த மலம்? நீ இன்னும் நானு ஆடிக்கிட்டு இருக்க பாரு, அந்த ஆணவ மலம் அற வேண்டும் இல்லையா? ஆணவ மலம் அற வேண்டும். அப்ப யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்றும் பேசப்படுகிறது, வானுலகத்தில் வைக்கப்படும். அப்ப அந்த மல மாயை உலகம் உண்மை என்றும் வாழ்க்கை நிலை என்றும் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகங்கள் எல்லாம் நான் அனுபவிக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன் ஒருவன். அவன் என்ன நினைக்கணும்? எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது என்ற பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் நிலையானது அல்ல, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. இது ஒரு ஃப்ரேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல மாற்றம் தான். எல்லாமே அணுக்கள் சிதைவுற்று கொண்டே இருக்கிறது. எல்லா பொருளும் என்ன ஆயிடும்? பெரிய இரும்புகளை வச்சு கடல்ல கப்பலுக்காக இழுத்து கட்டுறதுக்கு கேர்டர் போட்டுப்பாங்க தண்ணிக்குள்ள. அவ்வளோ பெரிய இரும்பு கூட காலப்போக்கில் என்ன ஆகும்? அந்த உப்பு காத்துல தூள் தூளா போயிடும், சீக்கிரமே அது இல்லாமல் போயிடும். இப்ப அந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு பாலத்தை, பழைய பாலத்தை இப்ப புதுப்பிச்சுட்டு பழைய பாலத்தை கட்டி எடுக்கிறாங்க இல்லையா? காரணம் என்ன? எல்லாம் மாறக்கூடிய. அப்ப இரும்பே அப்படி போயிடுது. அப்புறம் நாமெல்லாம் எந்த மட்டும். அதனாலதான் என்ன ஆயிடுது? பாவம் நம்ம அன்பர், உண்மையிலேயே பெரிய வருத்தம் எனக்கெல்லாம். அவர் ரமண மந்திரத்துக்காக அவ்வளவு சேவை செய்த ஒரு நல்ல உள்ளம்.
ஷேடி பாபா கோயில்லையும் அங்கே ப்ரேயர்ல போது இருந்து பிரசாதம் கொடுக்குற பணியெல்லாம் செய்வாங்க. அப்படி இந்த இடத்துல தான் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழுனர் அவங்களெல்லாம் நினைக்கும் போது பிரிவு ஆற்றாமை ஏற்படுவது இயல்புதான். என்றாலும் கூட அவர் விடுதலையாகி மேலே போயிட்டார்ன்றதான் சிறப்பு. டக்குன்னு மாரடைப்பு வந்தது, முடியல, போயிட்டார். எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நினைச்சிருப்பாரா, நாம நினைச்சிருப்போமா? அப்ப அதை தான் நிலையாமை என்று பேசப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்கிறாங்க. நிலையாமை தான் உலகத்தினுடைய சிறப்பு. நெருநல் உளனொருவன், நேற்றைக்கு இருந்தவன், சரியா, அவர் இருந்தார், அவ்வளவுதான். இப்ப நான் சொல்லும் போது எப்படி சொல்ல வேண்டியிருக்கு? இருந்தாரேன்னு சொல்லும் போதே நீங்க சந்தேகப்படுவீங்க. சுப்புராஜன் ஐயா இருந்தாங்களே அப்படின்னு. ஏன் இருந்தாங்களேன்னு சொல்றாரு இல்லைங்களா? இருந்தாருன்னு சொல்லும் போதே அது பாஸ்டன்ஸ் ஆயிடும். அப்ப நெருநல் உளனொருவன், இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏதாவது உலகத்துல பற்று வைப்போமா? ஆணவம் வருமா? திமிரு வருமா? ஆடி பாப்போம்னு தோணுமா? என்னையா கிடக்கு போகும்போது கொண்டா போறோம். ஓ, அவனே அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு என்ன வேணாலும் ஆடட்டும், விடு. எனக்கு அதை பத்தி, எனக்கு ஒரே ஒரு பொருளை தரும், மெய்ப்பொருளை மட்டும் தெரியும். நான் அதன் நிலையில் அமைத்திருக்க தெரிந்தவன் என்ற நிலை பேற்றை புரிந்து கொண்டவருக்கு மரண பயம் இருக்கா? இதுதாங்க இங்க உள்ள கன்க்ளூஷன். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால்தான் பகவான் ரமணருக்கு சிறு வயதுல பள்ளியில படிக்கும் போது பயம் வருது. செத்து போயிட்டார் அவங்க அப்பா, செத்து போயிட்டாங்க. இப்ப ஒரு பயம், மரணம்னா என்ன ஆச்சு, செத்து போடுறதுன்னா என்ன, இப்படி கிடக்கு, கொண்டு போய் இருக்கிறாங்க. அந்த பயம் அந்த உடனே தானே அதை அனுபவிச்சு பார்க்க நினைக்கிறார். இன்றைக்கும் இருக்கு. மதுரையில தெற்கு கோபுரத்துக்கு ஏத்தா போல ரமண மந்திரம்னு பகவான் இருந்த வீடு, சொந்த வீடு, இன்றைக்கு ரமணாசிரமத்தினுடைய பொறுப்புல இருக்கிறது. அங்க பிரேயர்லாம் நடந்துட்டு, அந்த வீட்டுல அந்த அறை, பகவான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த அறை இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க போனா பார்க்கலாம். அங்க போய் தியானம் பண்ணிட்டு வாங்க. நாங்க போயிருக்கோம். நான் கூட்டிட்டு போயிருந்தேன் பயணிகள். இந்த வேன் வச்சு டூர்ல கூட கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு நாள் தங்கணும் இரவு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா அன்பர்களே, அப்ப பகவான் அந்த மரணம் என்பதை தன்னுள்ளே போறதுன்னா எதியா போகுதுன்னு கண்டுபிடிச்சார். அதனால்தான் அவன் ஞானியானார். அவன் ஞானம் எங்கிருந்து வருகிறது? இந்த ஆய்வு, மரணத்தை பற்றிய ஆய்வு செய்கிறவருக்கு மரணத்தை பற்றிய உண்மை தெரிய வரும்போது மரணத்தை பற்றிய பயம் என்ன ஆயிடும்? விலகி போகும். அதுதான் சிறப்பு. அப்ப நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடினார்கள். அதுபோல ஆன்மா அழிவற்றது என்று புரிந்த போது உண்மை. வாழ்வாங்கு வாழ்பவன் எங்க வைக்கப்படும்? வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப பெருமையோடு வாழ்ந்தவர்கள் என்றைக்கும் போற்றப்படுவார்கள், நினைக்கப்படுவார்கள். அப்போ உங்களையும் என்னையும் யாராவது நினைப்பாங்களான்னு நாம யோசனை பண்ணி பார்த்துக்கணும். அதான் அந்த இடம் என்ன தோண்டியது? தோன்றில் புகழோடு தோன்றுக. அதனால்தான் நான் எனக்கு தெரிஞ்ச அறிவு, ஞானம், தெளிவை எல்லாம் எனக்கு குருமார்கள் கிட்ட பெற்றது, பெரியவங்க கிட்ட கற்றது எல்லாத்தையும் நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல ஏற்றிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. எல்லாத்தையும் நிலைப்படுத்திடுறேன். மகாகாசத்துல போய் ஆன்மீக அறிவியல்னு போட்டா வந்துட போகுது. நாம இல்லைன்னாலும் நமக்கு பின்னாடி எல்லாமே கருத்துக்கள் இருக்கும். அது மாதிரி வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதைத்தான் இங்கே நான் நிரந்தரமானவன் என்று புரிந்து கொள்வதே, நான் அழியவில்லை, ஆன்மா அழிவற்றது என்பதை புரிந்து கொள்வதே, அந்த புரிந்து கொண்டதனால் ஏற்படக்கூடிய தைரியம், அச்சமில்லை. இல்லையா? நான் யார் சொன்னது?
அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் நமக்கு ஒரு துன்பம் வரலாம், வரும்போது கலங்கிதான் போயிடும். கலங்கினாலும் இது போன்ற ஞானங்கள் எல்லாம் என்ன சொல்றோம் நமக்கு? அட போய்யா, ஒரு துன்பம் வந்தா அடுத்து ஒரு இன்பம், இன்பம் வந்தா ஒரு துன்பம், மாறி மாறி வர்றது தெரியுமே, அதான் உலகிய இருக்கு, தெரியும்ல போயா. இப்ப என்ன ஆயிரம் தெளிஞ்சிடும். ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் இருவேறு, உலகத்தியல்பு திருவேறு, தெளியராதல் வேறு. திருக்குறளே எவ்வளவு குறள் நாம அர்த்தத்தை புரிஞ்சு உள்ள போவன்றிருக்கு பாருங்க. ஏன்னா வாயில படிச்சுட்டு மனப்பாடமா ஒப்பிக்கிறது வேற இல்லைங்களா? எனக்கு தெரியும்னு மேடையில பேசுறதுக்காக பேசல. அந்த உணர்வு இப்ப வருகிற போது அந்த குறள் தானா வருது, வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரி எனவே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தன்னுணர்வை பற்றி கொடுத்தார். அந்த மரண பயத்தை பற்றி ஆய்ந்து அனுபவித்து உணர்ந்த போது பகவான் ரமணர் அந்த நிலையிலேயே இருந்து பிரம்மமாகவே இருந்து தன்னை தேடி வந்தவர்களுக்கும் அவங்கள பார்த்து அவங்க மனக்கலக்கம் தீர்ந்து அந்த அமைதியை பெற செய்தார் பகவான் ரமணர். இதுல எதுவும் மாற்றே கிடையாது. நடந்திருக்கு, மிராக்கள் நடந்திருக்கு. நீங்க பகவான் ரமணர் லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப கூட இன்றைக்கு ஒரு அன்பர் பேசிட்டு இருந்தார், நொச்சூரார் பேசினாரு. யாரோ ஒரு ஃபாரினர், அந்த ஃபாரினர் என்ன பண்றாரு, பகவானை பத்தி கேள்விப்பட்டு போகணும்னு அவருக்கு கனவுலையும் பகவான் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. இப்ப தான் பையனோட வந்திருக்காரு. அந்த பையனோட 5 வயசு பையனோட வந்து ஊருக்கு போன பின்னால அப்பா இறந்து போயிடுறாரு. அப்பா தான் கூப்பிட்டு வந்தார். அந்த தந்தையார் என்ன பண்றாரு, இறந்து போன பின்னால மகன் வந்து உள்ள அதே ஓடிட்டு இருக்கு. அப்பா கூப்பிட்டு போனாங்க. 25 வயது வாலிபனாக இங்க வந்து பகவானிடத்துல வந்து, பகவானே நான் இப்படி எங்க அப்பாவால் அழைத்து வரப்பட்டேன், உங்க ஞானத்துல எனக்கும் பங்கு கிடைச்சதுன்னு சொல்ற நிலைமையை பற்றி பேசப்படுது. அது மாதிரி எத்தனையோ அன்பர்களுடைய அனுபவங்கள் பகவானிடத்துல அமைய பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இப்படிப்பட்ட மகான்கள், ஞானியர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், பிரம்ம புருஷர்கள், பிராமணர்கள் இல்லையா? நான் கூட யார் பிராமணன் பேசினேன் ஒரு தலைப்பு அந்த குழுவுல. அது மாதிரி அந்த பெருநிலையை பெற்று உணர்ந்த மகான்கள் எல்லாம் இந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதுதான் இன்றைக்கு சிந்தனை. அதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒண்ணு சொல்லி அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை வச்சாங்க. அதை அடுத்த வாரம் கூட தேவைப்பட்டா பார்த்து வேற ஒரு தலைப்போடு சேர்த்து கூட பேசிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த விளக்கத்தை உணர்ந்து கொண்ட எவர் ஒருவரும் மரணத்தை பார்த்து அஞ்சுவதே என்ன ஆயிடுற, சாவு வருமோன்னு பயம் வராது. அப்ப சாவு வருமோன்னு பயம் வராத நிலைதான் பாரதி பாடுறான் பாருங்க, காலனே வாடா உன்னை கால் எட்டி உதைக்கிறேன்றார். அந்த இடம் அது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப மரணம் மகிழ்வானதே, மரணம் மகிழ்வானதே என்று கூறி அதைத்தான் இந்த நூல், என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும், இந்த நூலுடைய கடைசி பாராவை இப்ப உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிருத்யுஞ்சய மந்திரம் அடுத்த வாரம் சிந்திப்போம், சரியா? எனவே மரணம் என்பது இயல்பானதே. எப்படி இயல்பானது? பிறப்பு என்று ஒன்று வருகிற போது இல்லையா, ஒரு உயிர் பிறக்குதுன்னா அது இறந்தே தீரும். சரி, மறுபடி பிறக்கும்னு பகவத்கீதை சொல்லுது. என்ன? பிறவி தொடர் இருவகைன்னு விளக்கம் கொடுத்துட்டோம். ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மக்கள் பேர் இல்லைன்னா தொடர் இல்லை, அப்ப அது மகிழ்வானதே. இன்னொன்று, இறக்கும் போது எண்ணத்தொடர் இல்லாம நிலை பேர் ஆயிட்டோம்னா அங்க ரிமைனிங் வேவ்ஸ் இல்லை, அப்ப பிறவி தொடர் இல்லை. சரி, அப்ப மரணம் இப்ப இயல்பு புரிஞ்சிருச்சா? மரணத்தினுடைய இயல்பு புரிஞ்சிருச்சு. ஒண்ணு மறுக்க முடியாதது. ஏன்னா வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்துடும், வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்துடும். ஆனா என்னைக்கு போக போறோம்னு தெரியாது.
என்னைக்கு போக போறோம்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு நோயாளி இன்னைக்கு கூட பார்க்குறோம் சயின்ஸில், டாக்டர் செக் பண்ணி இவர் 2 மாதம் தாங்கிறது கூட கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. அதான் அப்போ அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் தான் போக போறேனே. அப்ப இப்ப இவருக்கு எல்லாருமே அன்பு வருமா? ஏன் என்ன நீங்க மரியாதை கொடுக்கல, சல்யூட் அடிக்கலன்னு கோபம் வருமா இவருக்கு? வேற ஒன்று. அப்ப அன்பு தான் வரும். அப்ப நிலையாமையை உணர்ந்தவர்களுக்கு மனத்திலே அன்புதான் மிச்சம் இருக்குமே தவிர பகை, கோபம், வஞ்சம், காமம், சினம், வெறுப்பு, இந்த குணங்கள் எல்லாம் இருக்குமா? நிலையாமையை உணர்ந்து விட்டா இருக்கவே இருக்காது. ஆகையினாலேதான் இந்த மரணம் என்பது அச்சத்திற்கோ அல்லது வருத்தத்திற்கோ உரியதல்ல. அச்சப்படுவதற்கு வேலை இல்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடந்து விழுகின்ற போதிலும், அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு கம்பீரம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பாரதியை பிடிக்கும். அவர் ஒன்றும் பெரிய வல்லமையான தாதா கிடையாது. ஒரு சாதாரண நைந்து போன பிராமணர். ஆனால் அவர் ஆங்கில ஆதிக்கத்தை பார்த்து என்ன சொல்றாரு? பயம் இல்லைங்கிறார். அதை விட சிறப்பு ஒரு இடம்லாம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, 47 தான் சுதந்திரம் வருது. அதுக்கு முந்தைய அவருடைய கவியில சொல்றாரு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் என்பது லிபரேஷன். லிபரேஷன்னா இப்ப நம்ம லிபரேஷன் நீங்க எடுத்துக்கணும். நாட்டு சுதந்திரம் அது முதல்ல போயிடுச்சு. இப்ப எத்தனை வருஷங்கள் ஓடி போச்சு. இங்க நம்ம ஆன்ம விடுதலை பெற்றோமா? சொல்லுங்க. இவ்வளவு அருமையான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கோம். இதுல கலந்து கொள்வதற்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சது? அதுதான் சிறப்பு. புரியுதுங்களா? ஆகையினாலேதான் இங்கே அச்சத்திற்கோ அல்லது வருத்தத்திற்கோ உரியது அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டியதே என்பதுதான். மஸ்ட், we have to face. இப்ப இதை அனுபவிச்சுதான் ஆகணும்னா அப்ப அதை கண்டு பயம் என்ன ஆயிடும்? போயிடும் இல்லையா? ஒரு பாட்டுல வரும், தலைக்கு மேலே வெள்ளம் போனால். நான் ரொம்ப நினைச்சு பார்த்துருக்கேன் அந்த பாட்டு தமிழிலேயே. ஏன்னா அப்பவே அடரடரான துயரங்களும் கஷ்டங்களும் போராட்டங்கள் வந்த போது, அட போய இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாச்சு, இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிற அளவுக்கு. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்த வசனத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் யாரும் பட வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் நான் பட்டிருக்கேமாங்க. இந்த வசனத்தை எல்லாரும் பேசுவாங்க. அதான் வேடிக்கையான விஷயம். அதனாலதான் அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியதே என்பதனாலும் அழிவற்ற இறைநிலையை என்னுள் ஆன்மாவாக உள்ளபடியினால் நான் என்றைக்கும் உள்ள பொருள். நான் என்றைக்கும் உள்ளவனாக, மரணமில்லா பெருவாழ்வு உணர்ந்தவனாக, எனக்கு அழிவில்லை என்று உணர்ந்ததுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் வகுத்த நெறிகள்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்த பக்கம் எவ்வளவு சிறப்போ, ஜீவகாருண்ய உயிர்களின் மீது உயிர்கருணை எப்ப வரும்னா இந்த நிலையாமையை புரிந்து கொண்டாதாங்க வரும். அட போய ஒண்ணு கொண்டு போக போறது இல்லை. சரியா? அப்பதான் எடுத்து வச்சு உயிர்வான். ஒருத்தனுக்கு சரியான வாரிசுகள் இல்லை, ஆனா ஏதோ கொஞ்சம் இருக்கு, சம்திங் அண்ட் சம்திங், கட்டடங்களோ நிலங்களோ பொண்ணோ பொருளோ இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? காலகாலத்துல இந்த வெடிமருந்த கண்டுபிடிச்சவே யாரு? நோபல். வெடிமருந்த கண்டுபிடிச்சவே தெரியாதனமா அழிவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டேன், இதனால இனி உலகத்துல எதிர்காலத்துல எவ்வளவு வெடிமருந்து இன்னைக்கு வேலை செய்தா இல்லையா? கோயம்புத்தூர்ல வெடிச்சுதா? எல்லா பக்கமும் இன்னமும் வெடிச்சுக்கிட்டு இருக்கா? கை வெடி குண்டை தூக்கி போடுறாங்களா? இப்ப வெடிமருந்த கண்டுபிடிச்சவரு அதுக்காக வருத்தப்பட்டு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டு போறதுதான் இன்னைக்கு நோபல் பரிசு. தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? அப்ப அந்த செல்வம் என்ன பண்றாரு? போற போது எதையும் கொண்டு போகல. அதுதான் பட்டணத்தார் பாடுறாரு,
காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. இந்த ஒரு வரி மனதில் நின்றால் போதும், நிலையாமை சிறக்கும். ஆனால் நான் ஆன்மா அது இறைநிலையோடு அழியாமல் இருக்கும். அதனால்தான் அத மகாகாசம்னு சொன்னோம், அணுக்களுடைய திரட்சின்னு சொன்னோம், இது பின்னம்னு சொன்னோம். தட் இஸ் ஃபார் டோட்டாலிட்டி வி ஆர் ஃபிராக்ஷன்ஸ். இப்போ இந்த உடலை உதித்த போது இந்த ஃபிராக்ஷன் என்ன ஆகும் சொல்லுங்க, உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பானையில தண்ணி, மண்பானையில தண்ணி, இது தூக்கிட்டு போய் என்ன பண்றீங்க, கடலுக்குள்ள இறங்கி கடலுக்குள்ள பானையை உடைச்சிடுறீங்க. இப்ப முதல்ல என்ன இருந்தது, பானைக்குள்ள தண்ணி, அதுக்கு பேர் என்ன, பானை தண்ணி, சரியா, மண்பானை நீர். அங்க இருந்தது என்ன, கடல் நீர். இப்போ உடைச்ச உடனே என்னாச்சு, இப்ப அபிண்ணமா கலந்து போச்சு. அதுபோல நாம் இறைநிலையில நிலை பெற முடியும் என்று அறிந்து விட்டால் நாம் அழியவில்லை, we are there. புரியுதா? இதுக்கு மேல மரணமில்லா பெருவாழ்வை என்னால விளக்க முடியாது. இந்த அறிவுக்கு நான் மேக்சிமம் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லியிருக்கேன். எனவே இந்த நூல்ல இந்த கடைசி பாரா அதான் சிறப்பு. ஏன்னு சொன்னா, எனவே மரணம் என்பது இயல்பானதே, மறுக்க முடியாததே, அச்சத்திற்கோ அல்லது வருத்தத்திற்கோ உரியது அல்ல. மரணம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நாமளே சுப்ராஜ் ஐயா இறந்த உடனே போயிட்டு வந்து பாவம் அப்படியே இருந்தார், பார்க்க மரணமான மாதிரியே தெரியல. ஆனா அவர் அந்த சேவைகளின் போது முகமலர்ச்சியோடு எல்லார்ட்டையும் அணுகுமுறை எல்லாரும் விரும்பி இருக்காங்க. அதுபோல அதனால அச்சத்திற்கு உள்ளதல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்பதாலும் அழிவற்ற இறைநிலையை என்னுள்ள ஆன்மாவாக என்றைக்கும் நான் என்றைக்கும் உள்ளவனாகவே மரண பெருவாழ்வாக இதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், புரிந்திருக்கிறேன் என்று தெளிந்த அந்த மகிழ்வில் மரணத்தையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் மனோபாவம் தான் இங்கே மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சயனாக. அந்த குணாந்து பேச வேண்டிய பேச இங்க முடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க அந்த வார்த்தையை நான் போட்டேன் என் புஸ்தகத்தில். ஏன்னா மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒண்ணு இருந்தது. நீங்க நியாயமா கேட்டா என்ன கேட்கணும், அது வழி பேசணும். அடுத்த வாரம் தான் பேசியாகும், வேற இன்னைக்கு டைம். அடுத்த வாரம் உறுதியா பேச போறோம், மிருத்யுஞ்சய மந்திரத்தை பத்தி பேச போறோம். அப்ப இந்த புத்தகம் இன்னைக்கு முடியல, நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆனா பாக்கி அடுத்த வாரம் பேச போறேன்னு சொல்லி, எனவே மரண பயத்தை வென்றிட்ட சிறப்பை நாமும் பெற்றவர்கள்தான் என்று நிறைவோம் என்று கூறி இந்த நூலை நிறைவு செய்திருக்கிறேன். எனவே பிறக்கும் போது பஞ்சபூதங்கள் தொகுப்பு கருவில கெட்டிப்பொருள், நீர்மை, வெப்பம், காற்று, விண்ணினுடைய அம்சமாகிய ஆகாசம், பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்துதான் வந்திருக்கு. கர்மாதி துறையில என்ன பண்றாங்க, அதெல்லாம் பிரிச்சு விடுறாங்க. நவகோள்கள் என்ன கணிப்புல இங்க தரிச்சுது, அது ஜாதகமாச்சு, அதையும் என்ன பண்றாங்க அங்க கர்மாதி துறையில பிரிச்சு விடுறாங்க. அதெல்லாம் போன வாரம் போன தலைப்புகள்ல பேசிட்டு கர்மாதியை பற்றி. வேணும்னா நீங்க யூடியூப்ல ஆன்மீக அறிவியல்ல இருக்கும், பார்த்துக்கோங்க கேட்டு. சரியா? அதனால அங்க பிறப்பில் தோன்றிய கூடுகை இறப்பில் விண்ணோடு போயிடுச்சு, மூச்சு காற்று நின்று போச்சு, உடல் சூடு குறைஞ்சு ஜில்லிட்டு போச்சு. அடுத்தது அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. மிச்சம் மீதிய ஆத்துல போய் கடல்ல போய் ராமேஸ்வரம் காசியில கங்கையில கரைச்சிடுறாங்க. அப்ப மிச்சம் மீதி இருக்கக்கூடாதுன்றது தானே இவ்வளவு தூரம் பஞ்சபூதங்களே கரைக்கிறீங்க. அப்ப இங்க ஆன்மாவால நான் இன்னும் பத்தி பிடிச்சுக்கிட்டு, நான் கடைசியா பெத்தனே ஒரு பொட்ட புள்ள, எட்டாவதா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா நான் நிம்மதியா சாவேன்னா இதெல்லாம் ஆகிற கதையா? சரியா? அதனால இந்த உலகம் சுழன்று கொண்டுதான் இருக்கும், இந்த பிரபஞ்சமும் இயங்கி கொண்டுதான் இருக்கும், இந்த பயணிமலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அது அதுக்குரிய காலம் வரும்போது அவ்வளோ பெரிய கடலே ஊரை கொண்டு போச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா? சுனாமி அல்லது பூகம்பத்தால் எவ்வளவு அழிவு ஏற்பட்டது எங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல பார்த்தோம் இல்லையா, செய்திகள்ல பார்த்தோம். எனவே இதெல்லாம் பார்க்கிற போதுதான்
மனிதன் தன்னுடைய உளச்சீர்மையை இழந்து விட்டால் இயற்கை பொங்குகின்ற நிலை அது. ஏன்னா இந்த பதிவுகளுக்கெல்லாம் அங்க ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்றோம்ல, ஆகாச பதிவுன்னு பாவ பதிவுகளும் பேசியிருப்போம். அப்ப அந்த காஸ்மிக் பவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது நாம் அதனை தப்பினால் அது நம்மை தப்பாதோ என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். சரியா? அப்ப நாம அந்த இயற்கைக்கு முரண்பாடா எதையும் செய்யக்கூடாது. அதெல்லாம் நான் இப்போ பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு பள்ளியிலே பயின்று கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு கோர்சஸ் காலையில். அதெல்லாம் முடிச்சுட்டா அந்த சொத்தம் உங்களுக்கு தான். நான் உங்கள்கிட்ட தான் அடுத்து பேசுவேன் முயற்சியோட. வேற எங்க உங்கள்கிட்ட பேசாம வாழ்வியல் யோகாவில் பேசாம யார்கிட்ட பேச போறேன்? சரியா? அதனால நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இந்த இனிய மாலை போதிலே இந்த உரையை கேட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் இந்த புத்தகத்தினுடைய அடுத்த பகுதியில் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். இப்போ ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்கலாம், டவுட்ஸ். என்ன டவுட்ஸ்? ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, நீங்க ஒரு அன்பர் வந்திருக்கீங்களே சக்தி, நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க சார். தேவசியாமணியம்மா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சதீஷ்குமார், ஏதாவது கேட்குறீங்களா? ஏதாவது தேவைன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே சபையில் ஏதாவது எனி கொஸ்டின் முடிச்சுக்கலாமா? உலக நல வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி.